கண்டிப்பா நான் உங்க கூட உங்களில் ஒருவனா இருப்பேன். நான் கண்டிப்பா இருப்பேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க கூட கைதாகிறது கூட நான் தயாராகிறேன். உங்களுக்காக உங்களில் ஒருவன் தான் நான். அதனால கண்டிப்பா உங்களோட போராட்டம் வெற்றி பெறணும். எனக்கு இந்த நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏன் சொல்ல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், அனுப்பிட்டாச்சு. என்னால் பண்ண முடியாது. இதான் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன், எஸ் நாராயணன், எல் எழிலரசன், எம் முருகவேல், பி சீனிவாசன், மாநில துணை செயலாளர்கள் பி வீரசெல்வம், வி நாகராஜ், கே கோபிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பணியாளர்கள், சங்க உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசாணை எண் 223 பொதுப்பணித்துறை 2C படி 6/12/2019 அன்று திருத்தி அமைத்த விதிகளின்படி தினக்கூலி பணியாளராக 10 ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணி ஆணை வழங்க வேண்டும். ஆனால் 25 ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணியை வழங்கவில்லை. இந்த முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி பகல் இரவு தொடர் போராட்டமாக நடைபெறும். கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றவில்லை. எங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் வரையில் போராட்டம் ஓயாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ் குணமணி, பொதுச் செயலாளர் சுகுமார் பேசுகையில், இவர்கள் போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தருவோம். அரசுக்கு 1438 நபர்களை பணி நிரந்தரம் செய்வது பெரிய விஷயமும் அல்ல. அதில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். மீதம் உள்ளவர்கள் வாழ்வு நலம் பெற அவர்களுக்கு அரசு நல்வழி காட்ட வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தில் பொதுப்பணித்துறை தினக்கூலி பணியாளர்கள், நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் இதில் உறுப்பினராக இருக்கிறார்கள். பொதுவாக பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டு பணி முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள். ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை 2ஆக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற 2 துறையாக பிரிக்கப்பட்டது. 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 2 அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிகிறவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை. 10 ஆண்டு பணி முடித்து 15 ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது. டோட்டலா 25 வருஷம். 25 வருஷமா புதுசா என்ன மாதிரி எடுத்ததில்லை. ஏற்கனவே வேலை செஞ்ச தினக்கூலி பணியாளர்கள் நிரந்தரம் செய்வதும் இல்லை. அப்ப நிரந்தரம் செய்யணும்னு சொன்னா இப்ப வேலை செய்யறவங்க, அதாவது பர்மனன்ட், அதாவது நிரந்தர தினக்கூலி பணியாளர்கள் சொல்லிட்டு 233 அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அரசாணை முழுக்க தவறு. அந்த அரசாணை என்னக்கா என்ன மாதிரியே இருக்கணும். அவர் 60 வயசு வந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்ட் ஆகிடுவாரு. அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. ஓய்வு, அதாவது இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அவர் குடும்பத்துக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த 2 துறையும் போட்டிருக்காங்க. 2 துறையும் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதனால தினக்கூலி பணியாளர்கள் பல பேர், பல ஆயிரம் குடும்பங்கள் நசுக்கப்பட்டிருக்குது. இதனால எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இறந்த, அதாவது இந்த அரசாணை 233 அரசாணை ரத்து பண்ணணும். தவறா போட்டிருக்காங்க இந்த அரசாணை. இந்த அரசாணை ரத்து பண்ணணும். ஏன்னா பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல களப்பணி அவங்க இல்லைன்னு சொன்னா நிர்வாகத்தை துறையே ரன் பண்ண முடியாது. இந்த துறையை ரன் பண்ண முடியாது. இது நல்லாவே தெரியும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு. அவரு கொஞ்சம் கோபமா பேசுறாலும் கூட துறையை பத்தி நன்கு தெரிஞ்சவரு. என்ன மாதிரி பத்தி அரசுக்கு அவ்வப்போது எடுத்து செல்வாரு. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வாரு. அரசாணை வந்துட்டு இருந்தது. டிஎம்கே பேரில், கலைஞர் பேரில் இருந்து முதல்ல 10-35 அரசாணை அவரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும்போது போட்டது. அந்த அரசாணை அவருக்கு பின்னாடி எந்த முதலமைச்சர் எடுக்கல, தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுல ஏடிஎம் பேரில் அரசாணை வெளியிடல.
அது பிறகு இதெல்லாம் நாங்கள் கஷ்டத்துல இருந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதியில இன்னைக்கு நான் ஆட்சி நடத்துகின்ற டிஎம்கே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி நம்பி ஆகணும், அது அப்படியே மாறணும். ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் வந்தாக்கா நமக்கு சலுகை கிடைக்கும், அரசாணை கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் நாங்கள் எல்லாம் மாறணும். இன்னைக்கு தமிழகத்துல டிஎம்கே கூட்டணி சார்பில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் எங்களுடைய உழைப்பு இருக்குது. எங்களுடைய உழைப்பால தான் அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. இன்னைக்கு ஆட்சி 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. இது எங்களுடைய பிரச்சனை. பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம். இந்த சென்னையில அங்காவே கூட சென்னையில் நடத்திருக்கிறோம். முதலமைச்சர் போகாம இருக்குதா? ஏன்னா முதலமைச்சர் தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவர் செய்யல. ஏன் செய்யல கேட்டா நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு. 2 அமைச்சரும் போயிட்டு முதலமைச்சரை பார்க்கல. 2 அமைச்சர் யாரு? மாண்புமிகு மீனவளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேணும் பார்க்கல. நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஆனா தொழிலாளர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். இது முதலமைச்சர் தெரியாம இருக்குதா? 10 ஆண்டு இருந்தா நிரந்தரம் பண்ணணும். ஏன்னா உங்க அப்பாவே நிரந்தரம் பண்ணாருங்க. அதாவது தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க தாய்னா கலைஞர் வயசான காலத்திலயும் இருந்தாரு, 60 வயசுலயும் இருந்தாரு. ஆனா அவரு செய்ததை கூட நீங்க செய்யலையே. முதலமைச்சர் நீங்க செய்யலையே. அடுத்த 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் சந்திக்க வரணும். இந்த கூட்டணி என்ன? அதாவது நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது, பட்ஜெட் கூட்டம். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்துல விரதம் சொல்லி அரசாணை வழங்குறதுக்கு நீங்க அறிவிப்பு கொடுக்கணும். அறிவிப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க எங்களை சந்திக்கிறதுக்கு வர முடியும். நாங்க உங்களுக்கு வரவேற்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 5 வருஷம் கடத்துன்னு சொன்னாக்கா நாங்க எங்களுடைய நிலையை மாத்திக்குவோம். அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவராக என்ற முறையில் நான் கூறுகின்றேன். இந்த தினக்கூலி பணியாளர்கள் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் பணியுடன் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுடைய வேதனையை முதன்மை தலைமை பொறியாளர்கள் முதல்வரிடம் எடுத்து தெரிவிக்குமாறு இது இந்த செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்வாதாரம் கருதி